4 அடிங்க, 4க்கு 2க்கு 2 எல்லாம் எம்எஸ் தான். எம்எஸ் தான் ஃபுல்லாக. ஆமாம், இதில் 5 mm அவுட்டர் பாடி, டோர் 10 mm. எல்லா பக்கம் ஷூட்டிங் போல்டு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 4 லாக், 5 லாக்கு, 5 கீழே 5, சைடில் 9 போட்டிருக்கோம். சைடில் 9. ஆமாம், 18 20. இது வந்து ரெகுலராக வர்றதா, நம்ம செட் பண்ண முடியாது. என்ன நம்பர் இருக்கோ அதான். ஓ, நீங்கள் வச்சு கொடுக்குறதா? ஆமாம், நாங்கள் வச்சு கொடுக்குறதா. இதில் நம்பர் இருக்குது. நம்பர் லாக் இல்லைன்னா இந்த மாதிரி சாவி போட்டு திறந்துக்கலாம். லாக் பாருங்கள், ஸ்பேஸும் உள்ள நிறையா தான் இருக்கும். நிறையா இருக்குது. இதில் வந்து காங்கிரீட் போட்டு வைக்கிறது, தரையில் வைக்கிற மாதிரி. பூட்டு எஸ்எஸ்ல இருக்குது. ஓகே, நம்பர் லாக் எல்லாமே எஸ்எஸ் தான். இது எல்லாமே எஸ்எஸ் தான். அதனால் உங்களுக்கு துரு பிடிக்காது, கருத்து போகாது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்குது, அது போக உள்ள ஒரு லாக் இருக்குது. உள்ளுக்குள்ள ஒரு லாக், அதுக்கு தனியாக சாவி, அதுக்கு தனியாக சாவி வந்து. இதில் நம்பர் லாக் வராது. இது விலை கம்மியாக கொடுக்குறங்காட்டி அந்த நம்பர் வராது. சிங்கிள் ரேக் வந்து சென்டரில் வந்து ரேக் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரேக் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 mm அவுட்டர் பாக்ஸ் போட்டுருப்போம். டோர் வந்து 6 mm. 3 அடி. 3க்கு 1.5க்கு 1.5. இதெல்லாம் கஸ்டமர் சைஸ். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் வராது. வரவே சர்வீஸே வராது இதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்யுக்தா சேஃப்டி லாக்கர் அப்படி ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இதான் லாக்கரு. இவங்க கஸ்டமைஸாக செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாக்கர் யாராலையுமே உடைக்க முடியாதம்மா, நல்லா ஹெவியாக போட்டு வச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்பவே கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போய் ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், உங்கள் பேர் அப்படி உங்கள் கடை பேர் சொல்லிடுங்க. என் பேர் காளிதாஸ், கோயம்புத்தூர் ஃபேப்ரிகேஷன் கம்பெனி. கடை எங்கள் கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு இங்கே தடாகமோடு வேளாண்டிபாளையத்தில். ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்லாம் டீல் பண்ணுறீங்க? நம்ம லாக்கர் எல்லா லாக்கரும் பண்ணுறோம். எல்லா டைப்பும் பண்ணிட்டு. ஓகே, நான் ஒவ்வொரு லாக்கராக போய் பார்த்துலாம். பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன லாக்கர் நான் பார்க்குறது? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பெரிய லாக்கர் காட்டுறேன். அப்புறம் பெரிய லாக்கர். ஆமாம், ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இது பாரு, 4 அடிங்க, 4க்கு 2க்கு 2. 4க்கு 2க்கு 2. ஆமாம், ஓகேண்ணா. என்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுறீங்க? எல்லாம் எம்எஸ் தான். எம்எஸ் தான் ஃபுல்லாக. ஆமாம், இதில் 5 mm அவுட்டர் பாடி, டோர் 10 mm. எல்லாம் ஷூட்டிங் போல்டு எல்லா பக்கம் இருக்குது. ஓகே, இது பாருங்க, நல்லா ஹெவியாக இருக்கும். நல்லா ஹெவியாக இருக்கும். ஜுவல்லரிக்கு போகிறது. ஜுவல்லரிக்கு. ஓ, இது ரெடியாக இப்போ போக போகுது. இது போக போகுது. இப்போ போக போகுது. இந்த மாதிரி செய்யணும்னா எவ்வளோ ஆகும்? இது மாதிரி செய்யணும் ஒரு 60,000 வந்துடும். 60,000 ரூபா. ஓகே, இதை உடைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் பக்கா. மொத்தம் எத்தனை லாக் நான் கொடுத்துருப்பீங்க? உள்ள பார்த்தீங்கன்னா 25 லாக் கொடுத்துருக்கோம். 25 எங்கங்கண்ணா? இந்த பாருங்க, உள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஷூட்டிங் போல்டு கொடுத்துருக்கோம். எல்லா பக்கமும் ஷூட்டிங் போல்டு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 4 லாக், 5 லாக்கு, 5 கீழே 5, சைடில் 9 போட்டிருக்கோம். சைடில் 9. ஆமாம், 18 20 28 இருக்குது. 28 வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் லாக். ஓகே, நம்பர் இந்த மாதிரி நம்ம என்ன நம்பர் செட் பண்ணுமோ செட் பண்ணி. ஆமாம், இது வந்து ரெகுலராக வர்றதா, நம்ம செட் பண்ண முடியாது. என்ன நம்பர் இருக்கோ அதான். ஓ, நீங்கள் வச்சு கொடுக்குறதா? ஆமாம், நாங்கள் வச்சு கொடுக்குறதா. இதில் நம்பர் இருக்குது. அந்த லாக்லேயே இங்கே மேலே எழுதியிருப்பாங்க. ஆமாம், நம்பர் இருக்குது, எழுதி கொடுத்துருவோம். கஸ்டமர்கிட்ட மட்டும் எழுதி கொடுத்துருவோம். ஓகேண்ணா, சரியா? இது எடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் லாக் இல்லைன்னா இந்த மாதிரி சாவி போட்டு திறந்துக்கலாம். ஆமாம், இல்லை ரெண்டுமே அட் அ டைமில் பண்ணலாமா? இல்லை, இது வந்து கீ மவுத்து. இது எடுத்து தான் இதுக்கப்புறம் தான் சாவி போடணும். ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் சாவி, அடுத்தது 2ஆம் நம்பர். 2 சாவி போட்டால் தான் ஓப்பன் ஆகும். ஆமாம், 2 சாவி. இது 2. அது போக இங்கே ஒரு லாக் இருக்குது. கீழே ஒரு லாக் இருக்குது. சூப்பர். இந்த லாக் பார்த்தீங்கன்னா 3 3ஆம் நம்பர். ஒவ்வொரு லாக்குக்கும் பார்த்தீங்கன்னா 2 சாவி போட்டால். ஆமாம், 4ஆம் நம்பர். நல்ல ஒரு சேஃப்டி பர்பஸ். ஆமாம், இப்போ 4 லாக் ஆகிருக்கு. திறக்கவே முடியாது. ஏன் வந்து பண்ணாலும் திறக்க முடியாது. ஓகே, மெட்டீரியலாக நல்லா ஹெவியாக போட்டு. எத்தனை நாளில் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சு தருவீங்க? இது மாதிரி செய்யணும் ஒரு 20 நாள் ஆகும். 20 நாள்? ஆமாம், அதான் ஆர்டர் கொடுத்தா தான் செய்வீங்க? ஆமாம், ஆர்டர் கொடுத்தா தான் செய்வோம். இதுலேயே சின்ன சைஸ் வேணும்னா அது பண்ணிடுவோம். அதுவும் பண்ணிடுவோம். அது சைஸ் இருக்குது, காட்டுற பாருங்க. பாஸ்ட் சைஸு இது பார்த்தீங்கன்னா 18க்கு 18. 18க்கு 18. 18 இன்ச்சுக்கு 18 இன்ச்சு. இந்த லாக் பாருங்கள், ஸ்பேஸும் உள்ள நிறையா இருக்குது. இதில் வந்து காங்கிரீட் போட்டு வைக்கிறது, தரையில் வைக்கிற மாதிரி. சரி. கீழே வச்சு லாக் பண்ணுற மாதிரி தரையில். ஒரு நார்மலாக ஒரு கடைக்கு யூஸ் பண்ணுறதா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டுகளுக்கு யூஸ் ஆகுது. இது வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வந்து கீழே கிரவுண்டில் வச்சு காங்கிரீட் போடுற மாதிரி. கிரவுண்டில் வச்சு காங்கிரீட் போட்டால் நல்லா சேஃப்டியாக இருக்கும். இதுக்கு எத்தனை லாக்னா வருது? இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடுக்கு 4 நாள் வரும். 4 நாள் வரும். இது எவ்வளோ வருது? இந்த ஹைட் எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடுக்கு 5 வருது. இந்த ஹைட் எடுத்துட்டிங்கன்னா 24 ரூபா வருதுங்க. 24 ரூபா. ஓகே, இது எத்தனை நாளில் செஞ்சு தருவீங்க? எல்லாம் 15 நாள் 20 நாள். 15 நாள் 20 நாள். எத்தனை பீஸ்னாலும் செஞ்சு கொடுத்துருவோம். எத்தனை பீஸ்னாலும் செஞ்சு கொடுத்துருவோம். ஓகேண்ணா. கலர்லாம்
கலர் இது கம்பெனி கலருங்க, ரெகுலராக அடிக்கிறது. ரெகுலராக அடிக்க கலரில் அது போகாது. வேறு கலர் வேணாலும் அடிச்சு தந்துடுவோம். ஓகேண்ணா. வாரண்டி அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸில் எதுவுமே கிடையாது. எந்த ப்ராப்ளம் வரவே வராது. ஓகே. லாக்கில் ஏதாவது ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் வராது. பூட்டு சாவி எல்லாமே ஹெவி, சாவியில் எஸ்எஸ்ல போட்டிருக்கோம், பூட்டு எஸ்எஸ்ல இருக்கு. ஓகே. நம்பர் லாக் எல்லாமே எஸ்எஸ் தான். இது எல்லாமே எஸ்எஸ் தான். அதனால உங்களுக்கு துரு பிடிக்காது, கருத்து போகாது, எந்த பிரச்சனையும் வராது. இது ஒரு ஃபைனான்ஸ் போகுது. ஃபைனான்ஸுக்கு ஆமாம். அதாவது 2 லாக் வந்து. ஆமாம், 2 லாக். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்குது, அது போக உள்ள ஒரு லாக் இருக்குது. உள்ளுக்குள்ள ஒரு லாக், அதுக்கு தனியாக சாவி வந்து. ஓ, உள்ளே நல்லா பெரிய ஸ்பேஸ். ஆமாம், அதுக்குள்ள உள்ளே ஒரு கொடுத்துருக்கோம். இது எவ்வளோண்ணா வருது? இது எடுத்துக்கிங்கன்னா 18,500 வரும். 18,500. ஓகே. நல்லா ஹெவியாக தான் போட்டுருங்க. தூக்கம் நல்ல ஹெவி, பயங்கர ஹெவி. இது எப்படி கான்கிரீட் போட்டு இது கான்கிரீட் போட்டுக்கலாம், கிரவுண்டில் வச்சுக்கலாம். இது அது இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு நகை கடைக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். தாராளம் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது கஸ்டமர் சைஸ். இது எங்கள் சைஸ் தான். கஸ்டமர் உள்ள வந்து எதுவுமே வேணான்ட்டாரு. ஓகே. இது வந்து கிரவுண்டில் பதிக்கிறாரு, அதனால அவருக்கான விஷயம். உள்ள இன்னொரு லாக்கர் கொடுக்கறதுக்கு அது வேணாம் சொல்லுவோம். அப்படியே ப்ளைன் அவுட். இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி சைஸ் தான். கம்பெனி சைஸ். ஆமாம். இது 10க்கு 14க்கு 12 சைஸ். சின்ன சைஸ். ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது மாடல் வந்து CMF 3. CMF 3. ஓகேண்ணா. லாக் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே அது எல்லாமே எஸ்எஸ் தான் இங்கே இருக்குது. இதில் நம்பர் லாக் வராது. இது விலை கம்மியாக கொடுக்குறங்காட்டி அந்த நம்பர் வராதுங்க. ஓகேண்ணா. கோயம்புத்தூர்ல இருக்கவங்க டேரெக்டாக இங்கே வந்து வாங்கிப்பாங்க. இதெல்லாம் தாராளமாக. வேறு ஊரில் இருக்கவங்களாம் எந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி தருவீங்க? நாங்கள் கொரியரில் பண்ணி கொடுத்துட்றோம். அதாவது எந்த சைஸில் வேணும்னு கேட்டாங்கன்னா பண்ணி கொடுத்துருவீங்க? பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. டெலிவரிலாம் சேஃப்டியாக போயிடும்ல? போயிடும். டெலிவரியில் சேஃப்டியாக போயிடும். இது எவ்வளோண்ணா வருது? 6,500 வருது. 6,500. ஓகே. வேறு இதுலேயும் ஒரு எத்தனை லாக் வரும்? இதில் 4. இதில் 3 வரும். 3 சைடு தான். சிங்கிள் சைடு மட்டும் லாக்கு. ஆமாம். ஓகே. சின்னதாக ஒரு வீட்டு யூஸ்க்கு வேணால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். யாருனாலையும் உடைக்க முடியாது. அவ்வளோ. அதுலேயே அடுத்த சைஸ் பார்த்துலாம். பார்த்துலாம். தம்பி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி பிராண்டட் தாங்க. பிராண்டடில் வந்து சைஸ் வந்து இது இருக்குங்க. இது CMF 1. CMF 1. ஆமாம். ஒவ்வொரு சைஸுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. CMF 1. இது வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 18க்கு 10 இன்ச்சு டெப்த் வரும். 10 இன்ச்சு. ஆமாம். இது வந்து CMF 1. உள்ள ரேக்கோட வந்துடும். உள்ள ரேக், சிங்கிள் ரேக் வந்து சென்டரில் வந்துடும். ரேக் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரேக் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஒரு ஐட்டம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CMF 2ங்கிறது வந்து அந்த பிராண்டடு. CMF 2. இதில் பார்த்தீங்கன்னா அகலம் 12, நீளம் 18, டெப்த்து 16. ஓகே. அதாவது நீங்களே உங்கள் பிராண்டுக்கு ஒரு பேர். இது கொஞ்சம் அதை விட ஹெவியாக இருக்கும். ஆமாம், அதை விட இது ஹெவி. அதாவது டோர் தூக்கும் போதே அவருக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால கேட்டேன். அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒரு லாக்கர். இது வந்து CMF 2. நம்பர் லாக்கும் வந்துடும், கீ லாக்கும் வந்துடும். ஆமாம். இது CMF 2. பார்த்தீங்கன்னா இது CMF 4. அதாவது 3 ஒரே சைஸ் தான், ஆனால் அது வந்து திக்னஸ் மட்டும். ஆமாம். இது வந்து திக்னஸ் கம்மியாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 mm அவுட்ரு பாக்ஸ் போட்டுருப்போம். டோர் வந்து 6 mm. சரிங்களா. இது 3 கம்மியாக இருக்கும். ஆமாம். இது 3. இது பார்த்தீங்கன்னா 3 பாகம் தான் வரும். 1, 2, 3 பாகத்தில் மட்டும்தான் வரும். அடுத்து இதோட கஸ்டமைஸாக செஞ்சுருப்பாங்கல்ல. இது கஸ்டமர் சைஸ்னால் பாருங்கள். இது 33க்கு. இது பாருங்கள். இது கஸ்டமர் சைஸ் தான். இது இந்த லாக்கர். ஓகே. இது எத்தனை சைஸு? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி வரும். 3 அடி. 3க்கு 1.5க்கு 1.5. இதெல்லாம் கஸ்டமர் சைஸு. ஓகே. அவங்க என்ன சைஸ் சொல்கிறாங்களோ செஞ்சு கொடுத்துருவோம். இதில் எத்தனை லாக் வருது? இது எல்லா பக்கமும் ஷூட்டிங் போர்டு எல்லா பக்கமும் 4 பக்கமும் வந்துடும். 4 பாருங்க. ஃபுல்லாக கொச்சம் லாக்கு தான். ஓகேம்மா. அவங்களுக்கு எந்த மாதிரி லாக் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவீங்க. இல்லை எனக்கு கீ மட்டும் போதும்னாலும் கீ மட்டும் பண்ணி கொடுத்து. ஓகேண்ணா. 2 ரேக் வச்ச மாதிரி. இதுலேயே என்ன சைஸில் வேணாலும் பண்ணி கொடுத்துருவீங்களா? இந்த இதில் என்ன சைஸ் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் வராது. சர்வீஸே வராது இதுக்கு. கீ காணாம போச்சுன்னா என்ன பண்ணுறது? கீ பார்த்தா இது ஆல்ரெடி உங்களுக்கு 2 செட்டு கொடுக்கணும். ஒரு செட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு செட் வந்து சஸ்பென்ஸில் வச்சுக்கோங்க. ஓகே. நம்பர் லாக் ஏதாவது? நம்பர் லாக்கில் எப்போயுமே மாறாது. என்ன காரணம்னா அந்த நம்பர் நீங்கள் எப்படி ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே. அதனால் அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது பார்த்தீங்கன்னா CMF 100ங்க. CMF 100. பெயிண்ட் குவாலிட்டி இதோட. ஆமாம். இது என்ன பவுடர் கோட்டிங். இது வந்து கலரு பவுடர் கோட்டிங்கு. இது வந்து CMF 6 மாடல். இது 18க்கு 18. டெப்த் வந்து 10 இன்ச்சு. நான் நினைக்கிறேன் இதான் மேக்ஸிமம் மூவ் ஆகும். ஆமாம். இது நிறைய மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த பார்த்தாலே தெரியும் அந்த கலர். இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் அப்படியே வாலில் வைக்கிறது. இது 3 பாகத்தில் மட்டும்தான் வரும். ஓகே. சரி. சென்டரில் வந்து ஒரு ரேக் ஒன்று வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எல்லாமே SS. ஃபுல் SS. எல்லாம் SS. இது SS. எல்லாமே SS தான். எவனாலும் உடைக்க முடியாது. நல்ல லைஃப் இருக்கும். இதாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம கம்பெனி மாடல் தான். CMF கம்பெனி. ஆமாம். இது கீழே வந்து 18க்கு 30 இன்ச்சு உயரம், 18க்கு 18 ஸ்கொயரு. இது வந்து பார்த்தீங்கன்னா CMF 100. இது பாருங்கள் இந்த லாக்கர். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதாவது 2 ரேக் வந்துடும். கீழே ஒன்று போகுது பாருங்கள். கீழே ஒரு கப். இங்கே பாருங்கள். ஓப்பன் க்ளோஸ்.
இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதில் ஒரு பூட்டு சாவி வந்துடும். பூட்டு சாவி அதுக்கும் வந்துடும். இதில் வந்து 2 செட்டு பூட்டு சாவி வந்துடும். இதுக்கு 2 செட்டு. இது 4 பக்கம் ஒரு ஷூட்டிங் போல்டு. அதாவது இந்த பக்கம் கீழே வந்துடும். ஓகே. அதாவது இதெல்லாம் ரொம்பவே சேஃப்டியான ஒரு இதுன்னு சொல்லுவோம். இதில் உடைக்கிறதுக்கு அதெல்லாம் முடியாது, ரொம்ப ஹெவி இது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எல்லாமே ஹெவி. ஹேண்டில் இந்த மாதிரி மாடல் மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு மாடல் வச்சு? மாடல் ஹெவி, சைஸை பொறுத்து ஹேண்டில் எல்லாமே மாறும். இந்த உயரத்துக்கு இந்த ஹேண்டில் தான் வரும். இதோட உயரம் ஜாஸ்தி வேணும், 6 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு வரும். அதுக்கு அந்த மாதிரி ஹேண்டில் இந்த கைப்பிடியும் அந்த மாதிரி வந்துடும். இந்த ஹேண்டிலும் இங்கே வந்து வித்தியாசம். ரேட்லாம் எப்படின்னா? இது ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் சைஸுங்க. இந்த சைஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து 32 ரூபாய்ங்க. 32. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்லாம் எடுத்திங்கன்னா 16 ரூபா வருங்க. 16 ரூபா. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா 18 டெப்த்து 10 இன்ச்சு. இதெல்லாம் எங்களோட நம்மள்ட்ட கம்மி. இது வந்து ரெகுலர் சைஸ். ஏன்னா நாங்கள் 1 பீஸ் 2 பீஸ் போடுறோம், போட்டு 5 பீஸ் போடுறோம். ஓகே. ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் போடுவோம். இதில் 5 பீஸ் போடுவோம், இதில் 5 பீஸ் போடுவோம். இந்த சிஎம்எஃப் 2ல் 5 பீஸ் போடுவோம். சிஎம்எஃப் 2 இதில் வந்து 5 பீஸ் போடுவோம். சிஎம்எஃப் 1 வந்து பாருங்கள், அதில் 5 பீஸ் போடுவோம். அதான் மெட்டீரியல்லாம் நல்லா ஹெவியாக தான் போடுவோம். அப்போ அது சைஸ் ரேட்டு கம்மியாக வரும்போது சைஸ் அந்த திக்னஸ் எல்லாம் அதில் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்எஃப் 3 எல்லாம் பார்த்தீங்கன்னா 2mm தான். இது எவ்வளோ வருது? இந்த பீஸ் எடுத்தீங்கன்னா 12,000 தான் வருது. 12,000 ரூபா தான். ஆமாம். இது திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஆமாம். டோர் இதில் பார்த்தீங்கன்னா அவுட்ரு பாக்ஸ் வந்து, ஆனால் திக்னஸ் கம்மியாக போட்டு நல்லா வெயிட்டாக இருக்குது. இது பாருங்கள், டோர் வந்து 2mm, அந்த அவுட்ரு பாக்ஸ் வந்து 2mm, டோர் வந்து 6mm. ஓகே. இதில் 3 பாகம் தான் ஒரு ஷூட்டிங் போல்டு. நல்லா ஸ்மூத்தாகவும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அது லாக் எதுவும் சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு எப்பவுமே வரும். ஆனால் எல்லாமே ஏதாவது ப்ராப்ளம்னாலும் ஃபோன் பண்ணால் பண்ணி கொடுத்துருவோம். அதில் ப்ராப்ளம் வந்தால் பண்ணி இருந்தாலும் சரி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி எந்த ஊருக்கு இருந்தாலும் அனுப்பிச்சி விட்ருவோம். எல்லா ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகேம்மா. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கா? ஆமாம். நீங்கள் பணம் போட்டிங்கன்னா மட்டும் தான் இங்கேருந்து மெட்டீரியல் அனுப்பிச்சிடுவோம். இல்லை வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு அந்த அது பண்ண மாதிரி இல்லை. ஓகே. அட்வான்ஸ் உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அட்வான்ஸ் பண்ணுவோம். முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ எடுத்து அந்த லாக்கர் வீடியோவை கஸ்டமருக்கு அனுப்புவோம். ஓகே. கஸ்டமர் பார்த்து ஓகே அப்படின்னாங்கன்னா ஃபுல் பேமெண்ட் கட்டினாங்கன்னா இங்கேருந்து நாங்கள் டெலிவரி அனுப்பிச்சி விட்ருவீங்க. அதாவது எது வேணுமோ கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க கான்டாக்ட் பண்ணால் எல்லா டீட்டெயிலும் இதை விட நிறைய டீட்டெயில் வந்து கஸ்டமர் எங்கிட்ட ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. கான்டாக்ட் பண்ணால் எல்லா டீட்டெயிலும். இப்போ பார்த்தா யூடியூப்ல நிறைய கஸ்டமர் கூப்பிட்றாங்க. இன்னைக்கு கூட கோபிலேருந்து வந்தாங்க, லாக்கர் ஆர்டர் கொடுத்துட்டு ரெகுலராகவே இங்கே வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. குவாலிட்டி இருக்கும். இருக்கு. அதனால தான் ஒரு கஸ்டமர் வாங்கினா இன்னொரு கஸ்டமர் சொல்றாங்க, அதனால ரெகுலர் ஆர்டர். பெஸ்ட் பிரைஸ், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். பக்காவா பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி எல்லாத்துலயுமே 5 பீஸ் ஸ்டாக் இருக்கும். எங்க பிராண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பொருள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்துலயுமே ஒரு 5 செட் இருக்கு. பாருங்க, இந்த இதுல 5 செட் இருக்கு. அதாவது ரெடியாக ஸ்டாக் இருக்கும், அதை நீங்கள் மேக் பண்ணிடுவீங்க. ஆமாம். சிஎம்எஃப் 2 வந்து ஓகே 10 பீஸ் ஆர்டர் வந்துருக்கு. 10 பீஸ்க்காக மெட்டீரியல் எடுத்து 10 பீஸ் ஆர்டர் இருக்குது. ஓகே. அதாவது ரெகுலராக நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. ஆமாம். ஆர்டர் கொடுக்குறது 15 நாள் ஆகும், 20 நாள் ஆகும். வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கொடுத்தவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் தான் இப்போ வர ஆர்டரை பண்ண முடியும். அதாவது பொறுத்து இருந்தால் நல்ல குவாலிட்டியான சிஎம்எஃப் 3ல பார்த்தீங்கன்னா 6,500 தான். ஓகேண்ணா. நீங்கள் அதில் ஃபைலு, டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் உங்களோட முக்கியமான பாஸ்போர்ட் சைஸு, பாஸ்போர்ட்டு, ஆமாம் கொஞ்சம் பணம் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு சின்ன செயின், ஒரு 2 பவுன் 1 பவுன் வைக்கணும் வச்சு கபோர்ட்லையோ இல்லை எங்கேயாச்சும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சின்ன லாக்கர். அடுத்த பெரிய லாக்கர் பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹை பிராண்டடுங்க. ஆமாம் சூப்பர்ண்ணா. அது வந்து கீழே காங்கிரீட்லேயே வச்சுக்கலாம், வால்லேயே வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 12க்கு 18 டெப்த்து 16 இன்ச்சு. ஓகேண்ணா. அது நல்ல ஹெவி. நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகவே ஆசையும் உடைக்க முடியாது அந்த லாக்கரு. அப்புறம் சிஎம்எஃப் 4 ஓரளவுக்கு பிராண்டடுங்க. ஓகேண்ணா. சிஎம்எஃப் 5 பார்த்தீங்க 18க்கு 12. அது இப்போ காங்கிரீட்டில் செவத்தில் வச்சுக்கலாம். எல்லாமே விலை கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு பீஸ் பண்ணால் எங்களுக்கு கட்டுவிடாது. நாங்கள் 5 பீஸ் தான் போடுறோம். 5 பீஸ் 10 பீஸ் மேனுஃபேக்சரர். ஆமாம். அதனால வந்து 5 பீஸ் 10 பீஸா போடுறோம். 1-2 போடுறதே இல்லை. 1-2 போடுறது வந்து கஸ்டமர் சைஸ். ஒரு எனக்கு வந்து கபோர்டு இவ்வளோதான் இருக்கு, கஸ்டமைஸ். ஆமாம். கஸ்டமர் சைஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு கபோர்டு இப்படி தான் இருக்கு, இதுக்குள்ள தான் நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் அந்த பீஸுக்கு மட்டும்தான் ரேட் ஜாஸ்தி. நீங்களே டேரக்டா போய் நாங்கள் அவங்க கஸ்டமர் எல்லாமே வெளியூர்காரங்க தான். உள்ளூர்லயும் அவங்களே அளந்து சைஸ் சொல்லிடுவாங்க. நாங்கள் அந்த சைஸுக்காக வந்து சிஎன்சியில் கொடுத்து கட் பண்ணி அடுத்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்றோம். அந்த குவாலிட்டியாக குவாலிட்டியாக இருக்கிறதுனாங்காட்டி தான் இன்னும் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம். ரீச் ஆயிருக்க காரணமே அதுதான். பொருள் வந்து நிறைய ஆர்டர் வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து யூடியூப் கஸ்டமர் மூலியமா தான் நிறைய வருது. யூடியூப் மக்களுக்கு வந்து நல்லா சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன பசங்க தான் இன்னைக்கு இந்த வீடியோவை ஏன் கொண்டு ஏதாவது தேவை யாருக்கும் அங்கே கொண்டு நல்லா ரீச் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படின்னா எங்களுக்கு ரெகுலராக வேலை இருக்கு. ஒரு ரெகுலராக வேலை இருக்கு. ஆர்டர் வந்துட்டே இருக்கு. ஒன்றும் ஞாயிற்றுலாம் மதியத்து வரைக்கும் வேலை செய்யணும். லாக்கர் ஆர்டர்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே. ஸோ மேக்ஸிமம் லாக்கர்லாம் நிறைய கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் பண்ணி ஆல் செட் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.